நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன் டு டெல்நெட், அதாவது டெல்நெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் டெல் டைப் நெட்வொர்க், அதாவது டெல் டைப்னா டெலிஃபோனிக்கு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன வடிவத்தில் இயங்கும் அப்படின்னா கிளைண்ட் சர்வர், இந்த அப்ளிகேஷன் அதாவது கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வடிவத்தில் தான் இது இயங்கும். ஓகேவா? ஸோ டெல்நெட் கிளைண்ட் ப்ரோக்ராம், லோக்கல் கம்ப்யூட்டர் யூசஸ் டெல்நெட் கிளைண்ட் ப்ரோக்ராம். அதாவது லோக்கல் கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா கிளைண்ட்டை வந்து எடுத்துக்கும், ரிமோட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது டெல்நெட் சர்வர் வந்து எடுத்துக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து லோக்கல் கம்ப்யூட்டர் நம்ம கிளைண்ட்டு. அந்த வெப்சைட்டுக்கான சர்வர் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்டை கொடுக்குறவங்க வந்து சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டெல்நெட்டில் வந்து இது வந்து என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் எனேபிள் ஒன் கம்ப்யூட்டர் டு கனெக்ட் டு த லோக்கல் கம்ப்யூட்டர். ஸோ ப்ரோட்டோகால் தட் எனேபிள் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு லோக்கல் கம்ப்யூட்டரோட த்ரூ எது வழியாக கனெக்ட் இது வந்து ஒரு ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டிசிபி/ஐபி அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ த கம்ப்யூட்டர் விச் ஸ்டார்ட் த கனெக்ஷன் இஸ் நோன் அஸ் லோக்கல் கம்ப்யூட்டர். லோக்கல் கம்ப்யூட்டர்னால் இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எதோட ரிமோட் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரிமோட் கம்ப்யூட்டர் தான் வந்து லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளைண்ட் சர்வர் பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் 2 லாகின் இருக்குது. ஒன்று லோக்கல் லாகின். லோக்கல் லாகின்னா நம்ம பண்ணுற லாகின் வந்து லோக்கல், நம்ம சிஸ்டத்தை எடுத்து நம்ம இப்போ கூகுள்னு டைப் பண்ணால் கூகுள் வந்து லோக்கல் லாகின், நம்ம பண்ணுறது லோக்கல் லாகின். கூகுள் அந்த இதை கொடுக்குறவங்க வந்து ரிமோட் லாகின். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டெர்மினல்னால் கம்ப்யூட்டர். இந்த டெர்மினல் டிரைவரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இதில் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம உள்ளே போகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது டெர்மினல் டிரைவர் பாசஸ் திஸ் கேரக்டர் டு ஓஎஸ். ஸோ இது என்னென்னா இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணது எல்லாமே படமாக பார்த்ததை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிமோட் லாகின் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரிமோட் லாகின் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் யூசர் கேன் லாகின் டு எ ரிமோட் சைட். ஸோ யூசர் வந்து ரிமோட் சைட்டில் வந்து லாகின் பண்ணுறது, தட் இஸ் கம்ப்யூட்டர், அண்ட் யூஸ் சர்வீசஸ் தட் ஆர் அவைலபிள் ஆன் ரிமோட் கம்ப்யூட்டர். ஸோ ரிமோட் கம்ப்யூட்டர் வழியாக சர்வீசஸை அவைல் பண்ணுறது. ஓகேங்களா? எ யூசர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிசல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த ரிசல்ட். Result of transferring the result processing from remote computer to local computer. ஸோ ரிமோட் கம்ப்யூட்டர்லேருந்து லோக்கல் கம்ப்யூட்டருக்கு ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணும். அதுதான் வந்து என்னென்னா ரிமோட் லாகினோட வேலை. ஸோ இங்கே வந்து இது வந்து டெர்மினல். ஓகேவா? இந்த டெர்மினல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெல்நெட் கிளைண்ட்டு. டெல்நெட் கிளைண்ட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் வழியாக ரிக்வெஸ்ட் பண்ணும். இது வந்து எங்கே போகும்னா சர்வருக்கு போகும். இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெல்நெட் சர்வர் தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? the procedure of remote login இப்போ நம்ம பார்த்ததான் when user type something on the local computer இது பண்ணும்போது the local operating system accept பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா டெல்நெட் கிளைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் கேரக்டர். ஸோ டெல்நெட் கிளைண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் யூனிவர்சல் கேரக்டர். ஸோ யூனிவர்சல் கேரக்டராக நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் NVTV வழியாக இது வந்து என்னன்னா டிசிபி/ஐபி ப்ரோட்டோகாலுக்கு போகும். அங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமோட் கம்ப்யூட்டருக்கு போய் சேரும், ரிக்வெஸ்ட்டாக போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் த டெல்நெட் சர்வர் சேஞ்சஸ் தோஸ் கேரக்டர்ஸ். அதாவது இது வரும்போது என்னென்னா என்கிரிப்ட் ஆகி வரும், அதை வந்து நார்மல் ஃபார்முக்கு மாற்றும். ஓகேங்களா? ஸோ ரிசீவ் கேரக்டர் ஃப்ரம் அ சூடோ டெர்மினல். ஸோ இது வந்து என்னென்னா அதுலேருந்து வர்றதை ரிசீவ் பண்ணி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ NVT அப்படிங்கிறது நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல். அப்படின்னா என்ன?
virtual terminal in telnet. So telephone network il irukkudiya virtual terminal that has fundamental structure that is shared by many different type of real terminal. So real terminal ku share பண்ணுவோம். So NVT make communication viable between different type of terminal with a different operating system. So different type of terminal with a different operating system வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டெர்மினல். இந்த டெர்மினல் வழியாக என்னென்னா டெல்நெட் கிளைண்ட்டு, இது இன்டர்நெட் வழியாக டெல்நெட் சர்வருக்கு அனுப்பும். ஓகேங்களா. அந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே என்விடி கேரக்டர் செட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேரக்டர் செட்டு வந்து இது வழியாக அனுப்பும். இங்கே வந்து இங்கேருந்து ரிக்வஸ்ட் வரும், இன்டர்நெட்டுக்கு போகும், இந்த சர்வர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சூடோ டெர்மினல் டிரைவர். ஸோ இந்த சூடோ டெர்மினல் டிரைவருங்கிறது என்னென்னா, சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இது ஒரு மிரர் சைட்டு மாதிரி இது வந்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கிளைண்ட் சர்வர் இன்ட்ராக்ஷன் ஒன்ஸ் த கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா த கிளைண்ட் சென்ட் கமாண்ட் டு த சர்வர். ஸோ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா சர்வருக்கு கமாண்டை வந்து அனுப்பும். ஓகேங்களா. When the user types on the local computer, the local operating system accept the character. அதாவது யூசர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா. டெல்நெட் கிளைண்ட் இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுன்னா டெல்நெட் கிளைண்ட் வந்து யூனிவர்சல் கேரக்டராக வந்து என்னென்னா என்விடி வழியாக அனுப்பும். ஓகேங்களா. இந்த என்விடி கேரக்டர் வந்து இன்டர்நெட் வழியாக ரிமோட் கம்ப்யூட்டருக்கு போய் சேரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். த ரிமோட் டெல்நெட் சர்வர் கன்வெர்ட் திஸ் கேரக்டர். ஸோ என்கிரிப்ட் ஆகி வர்றதை அதை கன்வெர்ட் பண்ணி புரியிற ஃபார்முக்கு மாற்றும். ஓகேவா. தென் ரிமோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிசீவ் திஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் ரிசீவ் பண்ணும் ஃப்ரம் அ சூடோ டெர்மினல் டிரைவர் வழியாக அதை ரிசீவ் பண்ணும். பாசஸ் தம் அப்ராப்ரியேட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அதை அப்ராப்ரியேட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு பாஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த என்விடி அப்படிங்கிறது இது ஏற்கனவே பார்த்ததான். காமன் ஸ்ட்ரக்சர் ஷேர்டு பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியல் டெர்மினல். ஸோ இது என்னென்னா ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெர்மினல்ஸ் வழியாக நம்ம இது பண்ணலாம். இது வந்து என்னென்னா என்ஷூர் உறுதிப்படுத்தும் கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் வேரியஸ் டெர்மினல் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் என்ன பண்ணணும்னா அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறக்கு இது பண்ணும். இப்போ நம்ம வந்து உதாரணமாக கூகுள் இருக்குன்னு வைங்க. கூகுள் வந்து சர்வீஸை கொடுக்குறான். அது வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, கூகுளை வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இது பண்ணுறாங்க. ஒருத்தர் ஆண்ட்ராய்டில் மொபைல் ஃபோன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து விண்டோஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே அது என்ன பண்ணணும்னா கம்பேட்டபிலிட்டி கொடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டெல்நெட் கமாண்டு. இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்ட். இதில் வந்து என்னென்னா 3 இருக்கும். கமாண்ட் கோடு, ஆப்ஷன் கோடு, ஐஏசி. ஸோ ஐஏசிங்கிறது இன்டர்பிரட் ஆஸ் கமாண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ இதோட யூசஸ் என்னென்னா ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி இதெல்லாமே இது இருக்கும். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெல்நெட் அலோவ் த யூசர் ஃபார் மோர் ஆக்சஸ் வித் ஃபியூவர் ப்ராப்ளம் இன் அ டேட்டா டிரான்ஸ்மிஷன். டெல்நெட் சேவ் லாட் ஆஃப் டைம். ஸோ இது வந்து என்னென்னா நிறையா டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா டேட்டா இஸ் சென்ட் ஹியர் இந்த ஃபார்ம் ஆஃப் பிளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதனால் செக்யூர்டு கிடையாது. ஈஸியாக என்னென்னா ஹேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சம் கேப்பபிலிட்டி ஆர் டிசேபிள். இதெல்லாம் சில கேப்பபிலிட்டி எல்லாம் டிசேபிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் 3 மோடு இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் மோடு, எந்த மோடுமே இல்லைன்னா டிஃபால்ட் மோடு. ஓகேவா. இதில் வந்து எக்கோவிங் இஸ் பெர்ஃபார்ம்டு. இதில் வந்து எக்கோ வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ எக்கோனா திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும். ஓகேவா. ஸோ யூசர் டைப் எ கேரக்டர் அண்ட் கிளைண்ட் எக்கோஸ் த கேரக்டர். ஸோ யூசர் இப்போ ஏன்ட்டு இது பண்ணால் டபுள்ஏ வரும். அந்த மாதிரி இது வரும். ஓகேங்களா. கேரக்டர் மோடுனா இன் திஸ் டைப் நார்மலி எக்கோ கேரக்டர் பேக் டு பி டிஸ்பிளேட் ஆன் த கிளைண்ட் ஸ்க்ரீன். ஸோ மறுபடியும் இது வந்து என்னென்னா எக்கோ ஆகி திருப்பியும் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. லைன் மோட் அப்படிங்கிறது வந்து எக்கோயிங் கேரக்டர் எரேசிங். ஸோ எக்கோ ஆகிருக்கும், கேரக்டர் எரேசிங், இந்த மாதிரி பண்புகளோடு இருக்கிறது வந்து லைன் மோடு அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.